தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீண்ட நாட்களாக அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாசான வேலைவாய்ப்பு, அதாவது குரூப் 4களுக்கான பதவி. இன்னும் குரூப் 4 அறிவிக்கல் நமக்கு, ஆனால் குரூப் 4களுக்கு கீழே என்னென்ன பதவிகள் வருமோ அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th 10th எனி டிகிரி படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் நிறையா குவாலிஃபிகேஷன்ஸுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் 28 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக இந்த வேலைவாய்ப்பை வாங்கிக்கணும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இது எதுக்கு கீழே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1, அதாவது நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காலையில் 10 மணிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 45 நாள் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி தான் லாஸ்ட் டேட். அன்னைக்கு நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் லிங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, உங்களால் அப்ளையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பு. அதில் தனித்தனியாக டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. யோகா, நேச்சுரோபதி, நியூரோ சைக்காலஜி, லைஃப் சயின்ஸ் மற்றும் கிளினிக்கல் சைக்காலஜிக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதிக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்தது உதவியாளர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டருக்கான வேலை வாய்ப்பு, ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட், அக்கௌண்டன்ட், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு ஒரு 12 விதமான பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி எவ்வளோன்னு அது கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த 5 வேலைவாய்ப்புக்கு, அதாவது ரிசர்ச் ஆஃபீஸர் மற்றும் மெடிக்கல் ஆஃபீஸர், இவங்க எல்லாத்துக்குமே 56,100லேருந்து 1,77,500 ரூபா வரைக்கும் சம்பளம். அதுக்கடுத்தது ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் அசிஸ்டன்ட், இந்த 2 கேட்டகரிக்குமே இந்த மேலே இருக்கிறது 6 and 7 இந்த 2 கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 44,900லேருந்து 1,42,400 ரூபா வரைக்கும் சம்பளம். அதுக்கடுத்தது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஆஃபீஸ் சூப்பரண்ட் மற்றும் அக்கௌண்டன்ட் 35,400லேருந்து 1,12,400 ரூபா வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் 29,200லேருந்து 92,300 ரூபா. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000லேருந்து 56,900 ரூபா வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம், மற்றும் ஏஜ் லிமிட் என்னங்கிறத பார்த்துலாம். இந்த இடத்துல ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சேலரி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல பொசிஷன் ஆஃப் நேம். இந்த இடத்துல கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், முன்னாள் இராணுவத்தினர்னா இவங்க சொல்லியிருக்கிறது இல்லாமல் ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யோகா நேச்சுரோபதி, இதுக்கு நீங்கள் பிஎன்ஒய்எஸ் அல்லது பிஹெச்டி இல்லை எம்டி இல்லை எம்எஸ்சி யோகா படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 40 வயது. நியூரோ சைக்காலஜி, நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டியோ பிஹெச்டியோ படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் 40 வயதுக்கு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லைஃப் சயின்ஸ், இதுக்கும் சேம் அதுதான். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டியோ இல்லை பிஹெச்டியோ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். கிளினிக்கல் சைக்காலஜி, இந்த வேலை வாய்ப்புக்கும் நீங்கள் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்.
மெடிக்கல் ஆஃபீஸர் நீங்கள் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா அலோபதியில் முடிச்சிருக்கணும், மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மேக்ஸிமம் 40 வயதுக்கு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டு, அதாவது ஸ்டாட்டிக்ஸ் இல்லை மேத்தமேட்டிக்ஸில் ரிலவெண்ட் கமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இதில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட், அதாவது உதவியாளருக்கான வேலை. இந்த வேலை வாய்ப்புக்கே பார்த்தீங்கன்னா 44,900 தான் ஸ்டார்டிங் சேலரி. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டருக்கான வேலை வாய்ப்புக்கு. இதுக்கு கிராஜுவேட்டோ, இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அப்படி இல்லைனா கிராஜுவேட், ஹிந்தியில் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸோ டிரான்ஸ்லேட்டர் முடிச்சிருக்கணும். வித் உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் சூப்பரண்ட், எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அக்கௌண்டன்ட், இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் படிச்சிருந்தாலும் சரி இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு எஸ்ஏஎஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் உங்களுக்கு 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், 10th முடிச்சுட்டு உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் 25 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, இல்லை ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க, இல்லை இன்டர்வியூ வைப்பாங்க. இது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் மாறி மாறி வரும். அது அந்தந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இதுதான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னாவே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்கனாலே இங்கே மேலே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டா இந்த கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஓப்பன் ஆகும். அதுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய பெயர், ஆதார் கார்டு நம்பர், அப்பா இல்லை கணவர் பெயர், அம்மா பெயர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க நீங்கள் உங்களோட நேஷனாலிட்டி என்னன்னு கொடுத்து சப்மிட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, தென் லாகின் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி நம்ம பார்த்தா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் மூலிமா போய் நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.